தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதுடன் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக ஆளுநரிடம் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் வலியுறுத்தியுள்ளார். அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு திமுகவுக்கும் தமிழக அரசுக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்தும் கருத்துக்களை வெளியிட்டு வரும் நடிகர் விஜய் இன்று மதியம் திடீரென தமிழக ஆளுநர் RN ரவியை சந்தித்தார். அவருடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ரமணன் ஆகியோரும் உடனிருந்தனர். அப்போது ஆளுநருக்கு விஜய் திருக்குறள் புத்தகத்தை வழங்கியதாகவும், பதிலுக்கு ஆளுநர் ரவி பாரதியார் கவிதை தொகுப்புகளை அவருக்கு கொடுத்ததாகவும் ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பின் போது மனு ஒன்றை ஆளுநரிடம் விஜய் வழங்கினார். அதில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், அனைத்து இடங்களிலும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளதாக புசி ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகம் முழுவதும் அண்மையில் பெய்த பருவமழை மற்றும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை. இந்த விவகாரத்தில் மாநில அரசு கேட்கும் தொகையை ஒன்றிய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தங்களது கோரிக்கைகளை கேட்ட ஆளுநர் ரவி அவற்றை பரிசீலிப்பதாக கூறினார் என புசி ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். ஆனால் மனுவில் கூறப்பட்டுள்ள முழு விவரம் என்னவென்று அறிக்கையில் குறிப்பிடவில்லை. ஆனால் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாகவே இந்த சந்திப்பு நிகழ்ந்திருப்பதாக தெரிகிறது. விழுப்புரம் மாநாட்டில் தனது கட்சியின் நிலைப்பாட்டையும் கொள்கைகளையும் வெளியிட்ட நடிகர் விஜய், எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களின் செயல்பாடுகள் அரசியல் சாசன சட்டத்திற்கு புறம்பாக நீடிப்பதால் ஆளுநர் பதவி என்பது தேவையா என கேள்வி எழுப்பியதோடு, மாநில அரசுகளின் சுயமரியாதையை சீண்டும் ஆளுநர் பதவியை அகற்ற வலியுறுத்தப்படும் என கூறியிருந்தார். இந்நிலையில் அவர் ஆளுநரை சந்தித்து மாநில அரசின் செயல்பாடுகள் திருப்தியில்லை என புகார் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.